ஐநா சர்வதேச நிதியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவது அவசியம் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா உள்ளிட்ட 5 நாடுகள் அடங்கிய பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் நடைபெற்றது. அதில் உறுப்பு நாடுகளின் நிதி அமைச்சர்கள் தாக்கல் செய்த அறிக்கை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் பிரிக்ஸ் நாடுகளின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி உதவி செய்வதற்காக புதிய வளர்ச்சி வங்கி தொடங்க வேண்டும் என்று யோசனை கூறப்பட்டிருந்தது. There is also an agreement among the ministers of how the $100 billion will be divided. I think it's about $41 billion for China, $18 billion each for Brazil, Russia and India, and $5 billion for South Africa. அந்த அறிக்கையை பிரிக்ஸ் நாட்டு தலைவர்கள் ஏற்றுக்கொண்டனர். கூட்டத்தின் நிறைவில் அவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய வளர்ச்சி வங்கியை தொடங்குவது சாத்தியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தெரிவித்த இந்த யோசனை செயல் வடிவம் பெற்றிருப்பது திருப்தி அளிப்பதாக மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மந்த நிலையை போக்க உடனடி நடவடிக்கை தேவை என்றார் அவர். பிரேசில் அதிபர் தில்மா ரவுசப், சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோரை பிரதமர் சந்தித்து பேசினார். To put our relations on an even higher growth trajectory. I look forward to Your Excellency's personal support to the consolidation and further strengthening of our relations. Our President would be delighted to welcome you in India on a state visit. பிரிக்ஸ் நாடுகளின் நிதி பற்றாக்குறையை சரி செய்ய 5.5 லட்சம் கோடி முதலீட்டில் அவசர கால கையிருப்பு நிதியம் அமைப்பது என்று இம்மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உறுப்பு நாடுகளில் முதலீட்டையும் வர்த்தகத்தையும் ஊக்கப்படுத்த வர்த்தக கவுன்சில் தொடங்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாட்டையும் பசுமை பொருளாதாரத்தையும் ஊக்குவிப்பதற்காக உறுப்பு நாடுகளுக்கு இடையே 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பிரிக்ஸ் மாநாடு நிறைவடைந்தது.